இந்த போகி பண்டிகை அன்னைக்கு கட்டாயம் வீட்டுல தீபம் ஏற்றி நம்மளுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அத்தனை தெய்வங்களையும் மனசார வழிபடணும். முதல் நாள் போகி அன்னைக்கு காப்பு கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூளை பூவோட சேர்ந்து வேப்பிலை, மாந்தலை எல்லாம் வீட்டுல எல்லாம் சொருகி வச்சு காப்பு கட்டி விரதம் இருந்து வழிபடுவதுங்கிறது வாழையடி வாழையாக வந்தது. இன்னைக்கு விரதம் இருக்க முடியலனாலும் காப்பு கட்டி போகி அன்னைக்கு சாயந்தரம் கட்டாயம் நம்ம வீட்டுல வழிபாடு பண்ணணும். ஒண்ணு. மறாவது நாள் தைப்பொங்கல். இந்த ஆண்டு 15ஆம் தேதி நம்மளுடைய தைப்பொங்கல் வருகிறது. 15/1/2026 அன்று தை 1 பிறக்குது. இந்த நல்ல நாள்ல கட்டாயம் அத்தனை பேரும் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணணும். எவ்வளவு தூரம் சிறப்பா கொண்டாட முடியுமோ அவ்வளவு தூரம் சிறப்பா கொண்டாடுங்க. சிறப்பா கொண்டாடுறதுன்னா ஆடம்பரமா கொண்டாடுறது இல்ல, ஸ்ரத்தையோட, பக்தியோட, நன்றி உணர்வோட கொண்டாடுறது. எப்படி கொண்டாடலாம்? அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பாக எந்திரித்து குளித்து, சூரியன் உதிப்பதற்கு முன்பாக பொங்கல் வைத்து, சூரியன் உதித்த பிறகு அந்த பொங்கிய பொங்கலை இலையிலே பதத்தி சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் செய்து சூரிய ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லி வழிபடுவது ஒரு முறை. இல்லைங்க எங்களால அதிகாலையில எல்லாம் எந்திரிக்க முடியாது அப்படின்னா அன்னைக்கு நல்ல நேரத்துல பொங்கல் வைக்கலாம். அதாவது 10:30 11க்குள்ள நீங்க பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணி சுவாமி கும்பிடலாம். அது அதிகாலையில முடியாதவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். இது தை 1 அன்னைக்கு 15ஆம் தேதி பண்ண வேண்டியது.